அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம். எப்பொழுது போலவே ஞானம் அடைவதற்கு வந்திருக்கிறோம். இன்று ஞானம் அடைவதற்கு சகோதரி ஜோதி இளங் நிலையத்தை பொறுப்பாளர் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த ஞான பாதையில இருக்கின்றார். நிறைய சொற்பொழிவு கொடுத்து இருக்கின்றார்கள். நம்மளுக்கு எல்லோருக்கும் அவங்கள தெரியும். கோயில் மற்றும் பல இடங்களில் சிறப்பு சேவை செய்து வருகின்றனர். இன்று பேச இருக்கும் தலைப்பு மேன்மையான தர்மமும் கர்மம். பாருங்கள், எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கேட்போம். ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்போம். ஒத்துழைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் சேர்ந்து சகோதரியை அழைப்போம். ஓம் சாந்தி. சகோதரி பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ அனைவருக்கும் அற்புதமான சர்க்குரு தின நல்வாழ்த்துக்கள். சோ இன்றைய தினம் காலையிலே பாபா நம்மள ஞானத்தால குளிப்பாட்டிட்டாரு. எல்லாரும் ஞான குளியல் குளிச்சதுல எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தது கூட, அதாவது என்னுடையது அல்லது பாபாவை தவிர்த்து வேற எங்கேயாவது நம்ம புத்தி போயிருந்தா கூட இன்னைக்கு பாபா எல்லாத்தையும் அப்படி சுத்தமா குளிப்பாட்டினாரு. நம்ம ஒரு பிரம்ம பாபா எப்படி இருந்தாரு அப்படின்றத காட்டினாரு. பிரம்ம பாபா என்னுடைய மனைவின்னு சொன்னாரு. பிரம்ம பாபா தான் என்னுடைய உண்மையான குழந்தை, குழந்தை அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் பிரம்ம பாபாவோட அந்த உண்மையான அன்பு. சோ மேன்மையான தர்மம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்துல அதி உயர்ந்த பிராமண தர்மம் தான் அதி உயர்ந்தது. சத்தியுக தேவர்களை விட உயர்ந்தவர்கள் நம்ம தான் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்ப இந்த நேரத்துல நம்ம கடைபிடிக்கிற இந்த மேன்மையான தர்மம் எதனை அடிப்படையா கொண்டிருக்கு? எதனை அடிப்படையா கொண்டிருக்கு? இந்த மேன்மையான தர்மத்தை கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற மேன்மையான உணர்வுகள், மேன்மையான வாழ்க்கை ஒண்ணு, மேன்மையான அந்தஸ்து ஒண்ணு. ஆனா இந்த நேரத்துல சங்கம யுகத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த மேன்மையான அதீந்திரிய சுகம். சோ இந்த நேரத்துல இந்த மேன்மையான தர்மம் எது தர்மம்னு பாபா சொல்றாரு? பெரிய கஷ்டம்லாம் இல்ல பாருங்க. நம்மள ஆத்மான்னு உணர்ந்து எல்லாரையும் சகோதர ஆத்மான்னு பார்க்கணும். வேற எந்த உறவும் கிடையாது. நேத்து சொன்னாரு இல்லையா, உங்க உடம்பையும் மறந்துருங்க, எல்லாரோட சரீரத்தையும் மறந்துருங்க. நம்மள எல்லாம் அசரீரியான ஆத்மா, அசரீரியான உலகத்துல இருந்து வந்தோம். சோ அப்ப மேன்மையான தர்மம்னு இங்க சொல்றதே நம்ம சதா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மேன்மையான உணர்வுகள். இது கோடி கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாது. வாங்க முடியுமா? சத்தியுகத்திலே கிடைக்காதுன்னு பாபா சொல்லிட்டாரு. இந்த மேன்மையான உணர்வுகள், மேன்மையான சுகமயமான உணர்வுகள். சரி, இந்த மேன்மையான உணர்வுகளை, அதாவது பாபா நினைவுல நம்மள ஆத்மான்னு உணர்ந்து பாபாவோட இணைஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மேன்மையான உணர்வுகள் எவ்வளவு காலத்துக்கு நம்ம நீடிச்சிருக்க போது? பாபா சொல்றாரு 2500 ஆண்டுகளுக்கு இந்த மேன்மையான உணர்வுகள் நிலைச்சிருக்கிறதுனாலதான் நம்ம 2500 ஆண்டுகளுக்கு தவறுகள் செய்யாதவர்களாக இருப்போம் அப்படின்னு அப்ப சொல்றாரு. சோ இப்ப அப்படியேப்பட்ட இந்த மேன்மையான தர்மத்தை, மேன்மையான உணர்வுகளை, மேன்மையான உயர்ந்த அந்தஸ்துக்கு, உயர்ந்த இறைவனோட மடியில இருக்கிறோன்ற அந்த விழிப்புணர்வுல நாம நாள்தோறும் நிலைச்சு இருந்தோம்னா அதுவே மேன்மையான கர்மம். சோ பாபா நினைவுல நம்ம செய்யற செயல்கள் ஒவ்வொன்றும் மேன்மையானதுன்னு அப்பா சொல்றாரு பாருங்க. ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க எல்லாரையும் இந்த உலகத்துல ஆத்மான்னு பார்த்து நீங்க செய்யறது மேன்மையான கர்மம். சோ இதுக்காக நம்ம உலகத்துல எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க பெரிய கோயில் கட்டலாம், பெரிய என்ன புத்தருக்கு செலை வச்சாங்க, இப்ப நம்ம திருவள்ளுவருக்கு செலை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கோயில் கட்டுறது, நம்ம கூட சத்தியுகத்துல துவாபர யுகத்துல தர்மசாலைகள் கட்டுறது, அன்னச்சத்திரம் கட்டுறது, இதுதான் மேன்மையான செயல் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. ஆனா பாபா சொல்றாரு, மேன்மையான தர்மம் என்பது தன்னைத்தானே உணர்வது. தன்னைத்தானே உணர்வதுதான் உண்மையிலே மேன்மையான தர்மம். சோ இத பத்தி நம்ம பக்தியில படிச்சிருப்போம். தன்னைத்தானே அறிவே பேரறிவு. தன்னைத்தானே அறிந்து கொண்டால் தன்னையே தான் அர்ச்சிப்பாரே.
தன்னையே தான் அறிந்து கொள்ளாவிட்டால் தன்னையே தான் அழித்துக் கொள்வாரே அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த மேன்மையான தர்மம் அப்படின்றது நம்மள ஆத்மான்ற உணர்வுல, நான் ஒரு ஆத்மா, நான் அழிவில்லாதவன், இந்த வானம் பூமி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இந்த ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு கிடைச்சா நம்ம தர்மம், நம்ம செய்யக்கூடிய கர்மத்துல வழி வர்றத நம்ம பார்க்கலாம். இப்ப கர்மம் நம்ம செயல்கள் செய்யறோம். இவ்வளவு நாளா இந்த ஞானம் இல்லாததுனால மனம் சொல்றபடி, மற்றவர்கள் சொல்றபடி நம்ம கர்மங்கள் செய்தோம். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு உலகத்தை பாக்குறோம். சீர்கெட்டு போயிருச்சு எல்லாமே. சோ எல்லாமே சீர்கெட்டுருச்சு. வெறும் வார்த்தை, சொல், செயல்ல, சமுதாயம் மட்டும் இல்ல, இயற்கை மட்டும் இல்ல, நம்மளோட உணர்வுகளும் சீர்கெட்டு போச்சு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலயும் பாபா சொல்றாரு, இந்த தர்மத்தை கடைப்பிடிச்சாதான் நம்மளுக்கு பேர் என்னது? தர்ம பத்தினி, தர்ம புத்திரன், தர்மத்தை கட்டி காக்கிற ஒரு குழந்தை தர்ம புத்திரன். யாரு தர்ம புத்திரன்? யாரு தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தான் கூட இருக்கிறவங்களையும் சகோதர ஆத்மான்னு உணர்றமோ அவங்கதான் தர்மபுத்திரன். ஏன் தர்மம் என்னன்னு பாபா வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம அப்பா சொல்லி கொடுத்துட்டாரு தானே. என்ன நம்ம தர்மம்? ஆத்ம உணர்வுல விழிப்புணர்வோட இருக்கணும். சதா வைரம்ன்ற விழிப்புணர்வுல இருந்து மத்தவங்களையும் ஆத்மான்னு பார்க்கணும். சோ இதுதான் நம்மளுடைய மேன்மையான தர்மம், கர்மம். அந்த கர்மத்துல ஆத்ம உணர்வுல இருக்கு. எல்லாரையும் சகோதர ஆத்மான்னு பார்ப்போம். இந்த விழிப்புணர்வுல இருக்கிறதன் மூலம் நம்ம என்ன செய்யறோம்? 2500 ஆண்டுகளுக்கு தேவையான சக்திகள், குணங்கள், சந்தோஷம் எல்லாத்தையும் கஜானாவா சேர்த்துக்கிறோம். எப்படி? இந்த கர்மத்துல வந்து கொஞ்சம் தவறு நடந்தா, அதாவது ஆத்மா அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. ஆனா அந்த பாகத்தை போய் என்னுடையதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்ப நம்ம ஒரு குழந்தை இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஆத்மா, ஒரிஜினலி அவங்க வந்து உண்மையில ரியல் வந்து அவங்க ஒரு ஆத்மா. ஆனா எனக்காக பிள்ளை வேஷம் போட்டு இப்ப இருக்கிறாங்க. அப்ப நான் அந்த உடம்ப போய் இறுக்கி பிடிச்சுக்கிட்டுன்னா நான் நாடகத்துல மயங்கி போயிருவேன். அப்ப எப்படி நான் மேன்மையான தர்மம் செய்வேன்? அதனாலதான் பாபா சொல்றாரு, எப்ப நீங்க என் பிள்ளைக்கு செய்யறேன், இல்ல என் குடும்பத்துக்கு செய்யறேன், அல்லது எனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு இந்த உடம்போட உணர்வுல நீங்க எதை செஞ்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பாவ கர்மத்துலதான் போவோம். ஏன்னா எங்க நான் எனதுன்ற தேங்காய் உடையுதோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா, புதுசா வந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறோம்னு சொல்லுவோம்? தேங்காவை சுத்தி அவ்வளோ மட்டை எல்லாம் பிச்சு வீசினாதான் உள்ளுக்கு தேங்காவே கிடைக்கும். அப்போ ஒரு தடவை நான் கோயிலுக்கு போனனாலே என் மனசுல உள்ள தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத, பயன் இல்லாத, புண்ணியம் கொடுக்காத, என் ஆத்மாவுக்கு முன்னேற்றம் கொடுக்காத எல்லா விஷயங்களையும் நான் விளக்கிட்டு அப்புறம் அந்த தேங்காவை எடுத்துட்டு போய் கோயிலு முன்னுக்கு வச்சு உடைச்சிட்டு அப்புறம் உள்ளுக்கு போவோம். அப்பனா நான் எப்ப இறைவனோட அந்த பரம சுகத்தை, பரம சக்திய, அந்த பரம பவித்திரத்தை, பரமானந்தத்தை நான் அனுபவம் செய்யணும்னா அந்த மேன்மையான தர்மத்துல சதா சதா சதா. ஏன்னா இனி 2500 ஆண்டுகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம கடைசி ஜென்மம் வர வரைக்கும் இந்த மேன்மையான உணர்வுகள் மட்டும்தான் நம்ம ஆத்மாக்குள்ள எடுத்துட்டு போறோம். ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளியான ஆத்மாக்குள்ள நான் சேர்த்து எடுத்துக்கிட்டு போறது இந்த கஜானாக்கள் தான். சோ அப்ப எங்கன வந்து மேன்மையான உணர்வுகள், அந்த தேங்காய் மட்டம் உரிக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சம்பந்தம் இல்லாத, தேவையில்லாத, பயன் இல்லாத, புண்ணியம் கொடுக்காத, சந்தோஷம் கொடுக்காத, நன்மை கொடுக்காத, ஆத்மாவுக்கு முன்னேற்றம் கொடுக்காத எல்லா விஷயங்களையும் நம்ம இப்ப நம்ம கிட்ட இருந்து தொடச்சி எடுத்துடணும். அதுவே பெரிய தர்மம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கே நம்ம உதவி செய்யும் போதுதான் பாபா நம்மளுக்கு உதவி செய்வார். நான் பக்தியிலே இதை சொல்லுவோம், யாரு தனக்குத்தானே உதவி செய்றீங்களோ அவங்களுக்கு தான் கடவுளும் உதவி செய்வாரு. சோ இந்த நேரத்துல கடவுள் செய்யக்கூடிய உதவி, நம்ம அப்பா நம்மளுக்கு செய்யக்கூடிய உதவி, ஆத்மாவான நம்மள இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் சொன்னாரா இல்லைங்களா? இன்னைக்கு காலையில முரளியில சொன்னாரு, நான் இந்த படகோட்டி உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு எடுத்துட்டு போறேன். எந்த கரை? இந்த வெசக்கடல்ன்ற கரை, கலியுகன்ற கரை, தமோ பிரதான் உலகம்ன்ற கரை, எல்லா விஷயத்திலையும் சீரழிந்து போன, சீர்கெட்டு போன உலகத்துல இருந்து என்ன அழகான சீரமைக்கப்பட்ட உலகம்,
சீர்திருத்தப்பட்ட உலகம், சீரும் சிறப்போட வாழக்கூடிய உலகம், எல்லா விஷயத்திலயும் செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கக்கூடிய உலகம். அந்த கரைக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப அப்படியேப்பட்ட ஒரு கரைக்கு நான் போறதுக்கு தந்தையோட படகுல, அப்படின்னா தந்தையோட இதய சிம்மாசனம், பாபாவோட இதய சிம்மாசனத்துல நான் ஏறி உட்கார்றேன்னு சொன்னா, அப்பேற்பட்ட ஒரு கரைக்கு நான் போறேன்னா பாபாவோட இதயத்துல உட்கார்ந்துகிட்டு இன்னமும் நம்ம புத்தி வெளி உலகத்துல, அதாவது இன்னைக்கு பாபா சொன்னாரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உங்க புத்தி அவ்வளோ ஷார்ப் ஆக்கணும் பாருங்க. ஆத்மாவே சின்னோண்டு, சின்ன ஒளி, ஆனா மகா சக்தி படைத்தது. 84 ஜென்மத்தோட பாகம் பதிக்கப்பட்டு இருக்குது ஆத்மாக்குள்ள. சோ அப்பேற்பட்ட இந்த ஆத்மாவை நான் இப்ப மேன்மையான கர்மா செய்யறதுக்கு, இந்த பிறப்புல மட்டுமே செய்யக்கூடிய இந்த மேன்மையான கர்மா சுகம் நிறைந்த உணர்வோட செய்யணும்னு சொன்னா, நம்மளுக்கு நம்ம தர்மம் உயர்ந்தது அது வேற சப்ஜெக்ட். சத்தியுகத்துல அதி உயர்ந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த முதல் பாகத்தை நம்ம போய் நடிக்க போறோம். அது வேற சப்ஜெக்ட். ஆனா இங்க சங்கம யுகத்துல நான் மேன்மையான தர்மம் என்பதே மேன்மையான உணர்வுகளோட இருப்பது. எப்போதுமே மேன்மையான உணர்வுகள். மேன்மையான உணர்வுகள்னா கவலை, சந்தேகம், குழப்பம், பயம், அப்புறம் ஏமாற்றம், வெறுப்பு, விரக்தி, எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி பயம், குழப்பம், இது எல்லாமே தமோ பிரதானம் தான். சோ இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கர்மா செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தர்மம், மேன்மையான தர்மத்தை நான் வச்சுக்கிட்டு ஒரு மேன்மையான கர்மம் செய்யல. அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வெரி சிம்பிள். 2 தடவை காலையில ஒருக்கா முரளியில குளிச்சிடணும். ஆத்மாவை அப்பா குளிப்பாட்டுறாரு பாருங்க. சோ நம்ம குளிச்சிடணும். அப்ப ஆத்மா குளிக்கும் போது என்னவாகுது? பாபா இன்னைக்கு சொன்னார, ஞான சிதையில அமருங்க. இவ்வளோ நாள் காம சிதையில அமர்ந்திருந்ததுனால ஆத்மா கருப்பாயிருச்சு, புத்தி கல்லா போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ புத்தி கல்லா போனதுனால இப்ப ஞான சிதையில அமர சொல்றாரு. சோ அப்ப நம்ம அதிகாலையில எழுந்திருச்சு அப்பாவோட நினைவுல அப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறாரு, யாரு வந்திருக்கிறாரு, யாரு நம்மள தேடி வந்திருக்கிறாரு, அந்த உணர்வுல எப்படி பிரம்மா பாபா இன்னைக்கு சேவ் பண்றாரு பாருங்க. இந்த உடல்ல சிவபாபா இருக்கிறாரு, நான் மறந்து போறேன், ஆனாலும் நான் திரும்ப முயற்சி செய்யறேன். அவ்வளவு பொறுப்புகள் வைத்திருந்த பிரம்ம பாபா கூட விடாம முயற்சி செய்தாரு. காலையில ஏந்திரிச்சதும் எழுதுவாராம். என்னன்னு அவரு மனைவி பேரை சொல்லி, யசோதா ஒரு ஆத்மா, நாராயணசாமி ஒரு ஆத்மா, நிர்மல் சாந்தா ஒரு ஆத்மா. சோ இந்த பயிற்சி இதத்தான் பாபா 2வது மீட்டிங்ல பாபா பூமிக்கு வந்தப்ப இந்த வருஷம் சொன்னாரு. பிரம்ம பாபா கிட்ட இருந்து ஒரு 10 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்ல மத்தவங்க கிட்ட கேட்டோ பிரம்மா பாபா என்ன செஞ்சாருன்னு ஒரு 10 விஷயம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுபடி நீங்க செய்யுங்க. நீங்களும் பிரம்ம பாபாவுக்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, ஃபர்ஸ்ட் நம்பர்ல, ஃபர்ஸ்ட் பர்த்ல, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நீங்க வந்துருவீங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. சோ பிரம்ம பாபா என்ன செஞ்சாரு? காலையில ஏந்திரிச்சு இதத்தான் செஞ்சாரு. எல்லாரும் ஆத்மா. அப்ப அந்த உடம்ப விளக்கிட்டு அவங்களெல்லாம் ஆத்மா ஆத்மான்னு பார்க்க பயிற்சி செஞ்சாரு. அடுத்து என்ன செஞ்சாரு? முரளி கேட்கும்போது கடவுள் பேசுறாரு. யாருக்கிட்ட பேசுறாரு? எனக்கிட்ட பேசுறாரு. யாருக்கு இந்த முரளி? யாருக்கு இந்த முரளி? யாருக்கும் இந்த முரளி கிடையாது. எனக்கிட்ட முரளி என் சொந்த கதையை பேசுறாரு. ஆத்மா, நீ இவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல இப்படி இந்த பூமியில நீ வாழ்ந்த, அவ்வளவு பூஜைக்குரிய தெய்வமா உயர்ந்த உணர்வுகளோட இருந்த, அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா நீ ஆத்மான்னு மறந்ததுனால இறங்கிட்ட. உன் வரலாற்றை நினைச்சு பாருன்னு நேத்து முந்தா நாள் சொன்னாரு பாபா. உன் வரலாற்றை நினைச்சு பாருங்க. எந்த வரலாறு? எப்படி ஏறினீங்க, எப்படி இறங்குனீங்க, எப்படி அடைஞ்சீங்க, எப்படி இழந்தீங்க, எப்படி மாயா கிட்ட இழந்தோம். உங்க வரலாற்றை நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நானா இவ்வளவு உயரத்துல இருந்தேன். நான் தான் இருந்தேன். எதனால இருந்தேன்? ஆத்மான்னு உணர்ந்து எல்லாரையும் சகோதர ஆத்மான்னு பார்த்ததுனால, எந்த உடலுக்கும் மயங்காததுனால, எந்த உடலையும், அதாவது பணத்தை போய் என்னது எல்லாம் உடம்ப போய் நான் என்னது என் பிள்ளை, என் குடும்பம் எல்லாத்தையும் இழுத்து என்னதுன்ற அந்த வார்த்தையை உடைக்காத வரைக்கும்
மேன்மையான தர்மம் கிடைக்காது. சோ இந்த நேரம் பாருங்க, எப்பேற்பட்ட இறுதி காலகட்டத்துல பாபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, குழந்தைகளே எல்லாத்தையும் மறங்க. கடைசியில உங்களுக்கு தந்தையை தவிர வேற எந்த நினைவும் வராத அளவுக்கு பயிற்சி செய்யுங்கன்றார். சோ ஒரே ஒரு நாள் இந்த பயிற்சிய அல்லது 1 மணி நேரம் நான் இப்ப வேற யாரோட நினைவும் வரக்கூடாது, இந்த உடம்போட நினைவும் வரக்கூடாது. நான் 1 மணி நேரம் நான் இந்த மாதிரி இருக்க போறேன். எல்லாமே பயிற்சி தான். பயிற்சி, நோ எஃபர்ட் நோ லக். சோ கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் நம்ம எல்லாருமே தாய்மார்கள், எவ்வளோ பேரு இன்னசென்ட் தாய்மார்கள், ஒரு பாவமும் செய்யல, பாவம்லாம் செய்யல. ஆனா பாபா சொல்றாரு, உங்களை நானு அந்த ஞான கலசத்தையே தாய்மார்கள் மேலதான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. தாய்மார்களுக்கு நிறைய நேரம் இருக்குன்னு சொல்றாரு. சொல்றது யாரு? அப்பா பாருங்க. அப்பாவுக்கு தெரியாதது இல்ல, கடவுள் பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. வெளியில வேலைக்கு போறவங்களுக்கு தான் அந்த வேலை, இந்த வேலை, அந்த பொறுப்பு, இவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், இதை இத்தனை மணிக்குள்ள சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புத்தியில வச்சுக்குவாங்க. ஆனா தாய்மார்களுக்கு நம்மளோட வேலை, வீட்டை சுத்தம் பண்ணணும், சமைக்கணும், அதோட நம்ம டைம் முடிஞ்சு தானே. அந்த வேலை செய்யும் போதே நம்ம பாபாவை துணையா வச்சுக்கலாம். பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவான சேவகனா வந்திருக்கேன்றாரு. யாரு சொல்லுவா? சொல்றது இப்ப யாரு? அது இந்த நேரத்துல சொந்த பிள்ளைங்க கூட சொல்லாது, எப்ப வேணுமாலும் என்னை கூப்பிடுமா, நான் ஓடி வருவேன். சொல்லுங்க, எங்கேயோ இருப்பாங்க, சொல்லிட்டு தான் போவாங்க. எப்ப உங்களுக்கு தேவைப்படுதோ கூப்பிடுங்க, நான் வருவேன். ஆனா நம்ம அப்பா சொல்றாரு, நீங்க என்ன பயன்படுத்துங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவான சேவகன் இருக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்கள கூப்பிடும் போது டைம் இருந்தா தான் வருவாங்க, அவங்க ஃப்ரீயா இருந்தா தான் வருவாங்க. ஆனா நம்ம அப்பா சொல்றாரு, கீழ்ப்படிவா உங்க பக்கத்திலேயே இருக்கிறேன், நான் கீழ்ப்படிவான சேவகன், உங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒரு வேலைக்காரன், என்ன பயன்படுத்துங்கன்ற சொல்றது கடவுள், சர்வ வல்லமை படைச்ச சர்வேஸ்வரர் சொல்றாரு. அப்ப நான் எடுத்து பயன்படுத்தணுமா இல்லையா? அதுதான் மேன்மையான தர்மம். எது தர்மம்? இந்த நேரத்துல இறைவனோட இணைஞ்சு இருக்கிறது தான் மேன்மையான தர்மம். நம்ம சத்தியுகத்துல மேன்மையான உயர்ந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள், அந்த உணர்வு கூட இருக்காது. ஆனா இந்த நேரம் நான் மேன்மையான தர்மத்தை சேர்ந்தவன், மேன்மையான உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன், எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், உயர்ந்த இடத்துல இருந்து. சோ இந்த ஒரு விழிப்புணர்வு தான் இந்த உலகத்துல நம்மள இந்த கலியுகத்துல இருந்து நம்மள சத்தியுக வாசியா மாத்துறதுக்கான பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த உணர்வு தான். அப்ப எப்ப நான் மேன்மையான ஆத்மா, நான் மேன்மையான குலத்தை சேர்ந்தவன், அதி மேன்மையிலும் மேன்மையான சிவபெருமான் இறைவனுடைய குழந்தையா இருக்கிற இந்த நேரத்துல அந்த இறைவனே நம்மளுக்கு கீழ்ப்படிந்த சேவகனா நிக்கிறாரு. அவரு என்ன கேக்குறாரு? இப்ப கீழ்ப்படிந்த சேவகனா என்ன கேக்குறாரு? சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமான் பூமிக்கு திருவோடு ஏந்தனாரு, வாசல் வாசலா தட்டி திருவோடு ஏந்தனாருன்னு சொல்றாங்க இல்லையா? என்னத்துக்கு திருவோடு ஏந்தனாரு? அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு என்ன வேணும்? சோ அவர் திருவோடு ஏந்திரத்து எதுக்காக? மறுபடியும் சாதாரண ஆத்மாவா ஆயிட்ட இந்த 303 கோடி தேவாதி தேவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்காக. அதனால அவர் கேட்டது தூய்மை. எண்ணம், சொல், செயல்ல மட்டும் தூய்மை இல்லை, என்னோட உணர்வுகள், நான் சிந்திக்கிற விதம், யோசிக்கிற விதம், நான் பார்க்கிற விதம் இல்லைன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பழையபடியே நம்ம கலியுகம் மாதிரியே நம்ம சிந்திச்சோம்னா, சாதாரணமா பழைய வாழ்க்கையில எப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போமோ அதே கண்ணோட்டத்துல அதே பார்வையில பார்த்தா நம்ம தர்மத்தை இழந்துருவோம், தர்மத்தை தாண்டியவர்கள் ஆயிரும். சொல்லுவாங்க இல்லையா, தலையே போனாலும் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? தர்மத்தை மீறாதீங்க. அவர் கொடுத்த அந்த கோட்பாடு ஸ்ரீமத்தை மீறாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். சோ இந்த தர்மத்தை மீறினதுனாலதான் ஒரு ராமாயணமே உருவானுச்சா இல்லையா? சீதை கோட்டை தாண்டதுனாலதான் ஒரு பெரிய ராமாயணமே வந்துச்சு. சோ அந்த நேரத்துல கூட ராவணன் வேஷம் போட்டுக்கிட்டு தான் வர்றான். ராவணன் முயற்சி தான் செய்யறான் பாருங்க.
அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆழமா புரியும் போது நம்ம எப்பேற்பட்ட மேன்மையான தர்மத்துல இந்த நேரம் நிலைச்சு நிக்கிறதின் மூலம் நம்மளால இயற்கையே வெற்றி கொண்டவர்களா, மாயையே வெற்றி கொண்டவர்களா, இந்த நேரத்துல நடக்கிற இந்த நாடகத்துல நடக்கிற அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளரா நம்மளால பார்க்க முடியும். பாபா சொல்ற மாதிரி அந்த அந்த ஒரு விஷயம் நான் தர்மப்படி நடக்கணும். எது தர்மம்? இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாரும் 7 நாள் பாடம் எடுக்க வரவங்க கூட நம்ம என்ன சொல்லுவோம்? 4ஆம் நாள் பாடம் சக்கரம் எப்படி சுத்துது, சக்கரம் எப்படி சுத்துது, சக்கர படத்துல போய் நின்னு பாருங்க. இந்த சக்கரம் எப்படி சுத்துது? ஆத்மா நான் எங்க இருந்தேன், பிறகு நான் எதுக்காக கீழே இறங்கி வந்தேன், பிறகு நான் எப்படி இந்த பூமியில படி இறங்கினேன். படி இறங்கும் போதே நம்ம சாட்சி இறங்குது ஒரு விஷயம். ஆனா இந்த 2500 ஆண்டுகள் கழிச்சு எப்ப பெண்ணாசைன்னா உடம்ப பார்த்துட்டோம் பாருங்க. அந்த உடம்பு என்னுடையதுன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த உடம்பு வேணும்னு நினைச்சிட்டேன். அதனாலதானே ராவணன் போய் சீதையை கடத்தினான்னு சொல்றாங்க. சோ அப்ப எப்ப உடம்ப நான் பாக்குறேனோ அது அதர்மம். அந்த உடம்ப நான் பார்த்தாலே நான் பாபா கிட்ட போக முடியாது. அந்த உடம்பு அதுதான் சவத்தை மறந்து சிவத்தை நினைங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. சோ இது இந்த தோலை நீக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மண்டை ஓடு. இந்த தோலை நீக்கிட்டு பார்த்தா இது ஒரு மண்டை ஓடு பாருங்க. சோ இந்த ஓடு தான் நானா? சொல்லுங்க, இந்த ஓடு தான் நானா? இல்ல இந்த தோலை நீக்கிட்டா எப்படி உள்ளுக்கு எலும்பும் சதையும் கொண்ட ஒரு எலும்பு கூட இருக்கு, அதுதான் நானா? சொல்லுங்க, அதான் நானு. சோ எப்ப நான் எனக்குள்ள அந்த மேன்மையான ஞான கருத்து, பாபா சொன்னாரு நான் ஒரு ஆத்மா, நான் இந்த உடல் இல்ல, நான் இந்த உடல் இல்ல. பாபா சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம ஆழமா பயிற்சி செய்யும் போதே நான் உயர்ந்த கர்மம் செய்யறேன். ஞானத்தை கடையிறதே உயர்ந்த கர்மம். ஏன்னா இந்த ஞான சிதியில அமர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும். சோ அதான் பாபா சொன்னார், நீங்க இவ்வளவு காலமா காம சிதையில அமர்ந்ததுனால கருப்பாயிட்டீங்க, ஆத்மா கருத்து போச்சு, புத்தி கெட்டு போச்சு. இப்ப ஞான சிதையில அமருங்க. இந்த ஞானத்தை கடையிட்டு மேன்மையான கர்மம். ஏன்னா நான் தர்மப்படி நிக்கிறேன். எது தர்மம்? ஆத்மான்றத நான் கடையிறேன். எதை வச்சு கடையிறேன்? அப்பா சொல்லி கொடுத்த ஞானப்படி கடையிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஞானத்தின் மூலமா தான் 2500 ஆண்டுகளுக்கு நம்ம தவறு செய்யாதவர்களா இருப்போம் அப்படின்னு அப்பா சொல்றாருன்னா, இந்த ஞானத்தை நம்ம எப்படி எடுத்து போட்டுக்கணும், எப்படி எடுத்து போட்டுக்கிறோம், அதுவே தர்மம் தான். ஏன்னா ஞானப்படி நடந்தா தான். அன்னைக்கு பாபா ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாத்தையும் ஞானப்படி பார்த்து ஞானப்படி கேட்டு ஞானப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த அந்த ஞானப்படி செய்யும் போதுதான் நீங்க கர்மாத்தீத்த நிலையை அடைவீங்க. அதாவது உங்க கர்மம் பாவமும் இல்ல, புண்ணியமும் இல்ல, சமநிலை நடுநிலையானதா இருக்கும். அப்ப நடுநிலையானது ஒரு கர்மத்தை நான் செய்யும் போதுதான் நான் தர்மத்தில் நிலைச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி பாபா சொன்ன மாதிரி செய்யும் போதுதான் ஆத்மா நான் சுயத்துல அமைதி நிறைஞ்ச ஆத்மாவா, சாந்தி நிறைஞ்ச ஆத்மாவா, சந்தோஷம் நிறைஞ்ச ஆத்மாவா, சக்திசாலி ஆத்மாவா, சதா சிவனேன்னு இருக்கக்கூடிய உயர்ந்த உணர்வு உடைய ஆத்மாவா நான் இருப்பேன். ஓகே, டிராபிக் கண்ட்ரோல் வந்துருச்சு போட்டிருக்கு இங்க டைம் உங்களுக்கு. ஓம் சாந்தி சிஸ்டர். டிராபிக் கண்ட்ரோல் சகோதரி செய்யலாமா? காமம் கோபம் மதம் லோபம் மோகத்தினால் ஏழையாகிவிட்டோம். யோகத்தை கொண்டு பாவத்தை அழித்திடு, சொர்க்கம் அலங்கரிப்போம். காமம் கோபம் மதம் லோபம் மோகத்தினால் ஏழையாகிவிட்டோம். யோகத்தை கொண்டு பாவத்தை அழித்திடு, சொர்க்கம் அலங்கரிப்போம். சிறந்த வாழ்வு.
சொல்வதை கேளு அழிவற்ற ஆத்மா என்ன அதிசயமோ. சங்கமயுகத்தில் பரமபிதா சிவன் சொன்ன ரகசியமே. சொல்வதை கேளு அழிவற்ற ஆத்மா என்ன அதிசயமோ. சுகம் சாந்தி நல்ல தூய்மையினாலே மடியை நிறைத்து விடு. யோகி என ஞானி என வாழ்ந்தால் சிறந்த வாழ்வு. பரந்தாமத்தில் இருந்து வந்தார் சிவன் பிரம்மா உடலினிலே. முக்தி ஜீவன் முக்தி உங்கள் பிறப்பு உரிமையன்றோ. பரந்தாமத்தில் இருந்து வந்தார் சிவன் பிரம்மா உடலினிலே. முக்தி ஜீவன் முக்தி உங்கள் பிறப்பு உரிமையன்றோ. மறுபடியும் மறுபடியும் நாம் வீடு திரும்பவே இந்த ஞானசாரம். யோகி என ஞானி என வாழ்ந்தால் சிறந்த வாழ்வு. வாழ்ந்தால் சிறந்த வாழ்வு. வாழ்ந்தால் சிறந்த வாழ்வு. हमारे YouTube चैनल गॉड यूथ स्टूडियो को ஓம் சாந்தி. சோ நம்ம மறுபடியும் இந்த மேன்மையான தர்மத்துக்காக மேன்மையான தர்மத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு பாபா சொல்லி கொடுத்த ஒரு கதை கூட இருக்கு பாருங்க. இந்த கதையை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த கதையை கேட்கறதன் மூலம் இன்னும் உங்க மனசு மறுபடியும் லேஸ் ஆகும்னு நினைச்சு இந்த கதையை சொல்றேன். அதாவது நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்ச கதை தான். ஒரு துறவி, ஒரு சாமியாரு, அவரு ஒரு காட்டுப்பாதையா போய்கிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு கிணத்துல ஒரு தேள் விழுந்துருமா. அந்த தேள் தவிச்சுக்கிட்டு கிடக்குமா அப்படியே தண்ணியில. அப்ப இந்த சாமியார் என்ன செய்வாராம், ஒரு குச்சி எடுத்து அந்த தேளை மேல தூக்கி விடுறதுக்கு இப்படி தூக்குவாராம். தூக்கின உடனே தேள் என்ன செய்யும், அப்படியே கையில குத்துறதுக்கு ஒடியாருமா. உடனே உதறி விட்டுருவாராம். பிறகு மறுபடியும் அதை தூக்குவாராம். சரி காப்பாத்தி அப்படி விட்டுறலன்னா உடனே கொத்துறதுக்கு கையில வரும்போது உதறுவாராம், மறுபடியும் கிணத்துல விழுந்துருமா. இது ஏன் செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். அப்ப அங்க அந்த பக்கம் போறவங்க சொல்லுவாங்களா, அந்த தேளு தான் கொட்டை வருதுன்னு தெரியுது, எதுக்கு அதை போய் காப்பாத்துறீங்க, அதுதான் கொட்டை வருதுன்னு தெரியுது இல்ல, எதுக்கு அப்புறம் அதை காப்பாத்துறீங்கன்னு கேட்பாங்களாம். அப்ப அந்த சாமியார் சொல்லுவாரா, பிறவி அந்த தேளு கொட்டுறது கெட்ட குணம்னு தெரியும், அதுதான் அதோட பழக்கமே, அதுவே அதோட பழக்கம், தேளுன்னா கொட்டும், அதுவே அந்த பழக்கத்தை விட மாட்டேனுது. நான் சாமியாரு, எல்லாத்தையும் திறந்தவன், எல்லாரையும் காப்பாத்தணும், எல்லா உயிரையும் காப்பாத்தணும், நான் எப்படி என் நல்ல பழக்கத்தை விடுறது அப்படின்னு சொல்லுவாராம். அதனால திரும்பவும் அந்த தேளை முயற்சி செஞ்சு வெளியே எடுத்து விட பாப்பாரு. இந்த கதை உண்மையிலேயே இந்த நேரத்துல பிராமணர்களுக்காக சொல்லப்பட்டது. சோ நீங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு உயிருக்கு நல்லதைத்தான் செய்யணும். அவங்க என்ன மாதிரியான வேஷம், நம்மளுக்கு ஞானம் நல்லா இருந்தா நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா செய்வோம். ஏன், அவங்க வேஷம், அந்த வேஷம் அவங்களோட பாகம், அவங்க இன்னைக்கு கெட்டவங்க மாதிரி நடிக்கிறது. ஆனா உள்ளுக்கு ஹீரோ யாரு, யாரு ஹீரோ, உள்ளுக்கு ஆத்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு தற்காலிகமா அந்த வேஷம் போட்டிருக்கிறாரு, வெள்ளன் வேஷம். ஒரிஜினலா நேச்சுரலா அவரு ரியல்ல ஹீரோ தான். ஏன்னா ஆத்மானாலே ஹீரோ தான். எல்லா ஆத்மாக்களும் அப்பாவோட குழந்தை, நடிக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க. சோ நல்லவனா நடிப்பாங்க, கெட்டவனா நடிப்பாங்க, இல்ல மத்த துரோகம் செய்யற மாதிரி, இல்ல மத்த மாதிரி என்னென்ன வேணுமாலும் நடிப்பாங்க. ஆனா எல்லாமே நடிப்பு தான். அப்ப எப்ப நம்ம இந்த தெளிவான ஞானம் நம்ம புத்தியில இருக்குதோ, இந்த சக்கரம் இந்த மாதிரிதான் சுத்தி வரும், இதெல்லாம் எனக்கு பரிச்சை, அப்ப நம்ம என்ன நடந்தாலும் நம்ம தர்மத்தை மீறக்கூடாது. என்னுடைய வேலை என்ன ஆத்மான்னு பார்த்து, மற்றவர்களையும் ஆத்மான்னு பார்த்து அவர்களையும் ஈடேற்றுவதுதான் நம்மளோட வேலை. நானும் பறக்கணும், அவங்களையும் பறக்க வைக்கணும், நானும் உயரணும், அவங்களையும் உயர வைக்கணும், நானும் பாபாவை நினைக்கணும், அவங்களையும் பாபாவை நினைக்க வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்,
பாபா சொன்ன மாதிரி இந்த கதையில அவங்க என்ன செய்யறாங்கன்னே நம்ம பார்க்க வேணாம். அவங்க என்ன, அது அவங்களோட பாகம். அவங்க நல்லது செய்யட்டும், கெட்டது செய்யட்டும், என்ன இல்ல பாபா நினைக்கட்டும், நினைக்காம இருக்கட்டும், அவங்க எதை வேணுமாலும் செய்யட்டும். அவங்களோட செயல்ல நம்ம பாதிப்பே அடையக்கூடாது. சோ எப்ப என் தர்மத்துல நான் உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஆத்மா, கடவுளே எனக்கு படிச்சு கொடுக்கிறாரு, நான் உயர்ந்த வீட்டுக்கு போறேன், உயர்ந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்துட்டு வந்த ஆத்மா மறுபடியும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய போதை இருக்கும். இன்னைக்கு பிரம்மா பாபா சொன்னாரு, நான் இளவரசனா ஆக போறேன், நான் ஃபர்ஸ்ட் நம்பர் இளவரசனா ஆக போறேன். அவ்வளவு போதை பிரம்மா பாபாவுக்கு. நான் தான் அந்த நாராயணன், நான் தான் சிவ பாபாவுக்கு பிடிச்ச குழந்தை. சோ இந்த மாதிரி நம்மளும் நினைக்கலாம் தானே? யாரும் தடுக்க போறாங்களா? யாரும் தடுக்க போறாங்களா? ஏன் இப்படி நினைச்சேன்னு யாரும் கேட்க போறாங்களா? உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ ஏன் அப்படி நினைச்சுன்னு கேட்பாங்களா யாராவது? யாருமே கேட்க முடியாது. இது என்னுடைய பிறப்பு உரிமை. எங்க அப்பன் இறைவன் ஈஸ்வரனே இறங்கி சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை, நீ எனக்கு சொந்தமான பிள்ளை, நீ இப்ப இருக்கிறது ராவண ராஜ்யம்ன்றத மறந்துடாத. அதனால ராவண ராஜ்யத்துல எதன் மீது நீ உரிமை கொண்டாடக்கூடாது, அது ராவணனோட ப்ராப்பர்ட்டி. அப்ப இந்த உடம்பு கூட ராவணனோட ப்ராப்பர்ட்டி. இந்த கலியுகத்துல காமத்துல உருவான ஒரு பாடி. அப்ப இந்த பாடி மேலே நம்மளுக்கு ஆர்வம் இருக்காது. நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம், ஏன்னா அதுவும் ஒரு தர்மம் தான். என்ன தர்மம்? நம்ம குடியிருக்கிற வீட்டை கோயில் போல வச்சிருக்கணும். நம்ம குடியிருக்கிறோம் பாருங்க, ஆத்மா லைத்து இருக்கிற இடமே ஆலயம்னு சொல்லுவாங்க. அப்ப நான் குடியிருக்கிற உடம்ப சுத்தம் பண்ணணும், அதுக்கு சாத்வீகமான உணவு கொடுக்கணும், அதை சதா சாந்தியா வச்சிருக்கணும். சோ அப்ப இந்த உடம்போட சாந்தி கூட நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்றாங்க நம்ம அண்ணனுங்கள்லாம். இந்த இந்தியாவிலயோ லண்டன்லயோ எல்லாமே ப்ரூவ் பண்றாங்க. இந்த ஞானம், இந்த ராஜயோக தியானத்தின் மூலம் அனைத்து நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ப்ரூவ் கொடுக்குறாங்க. ஏன்? ஆத்துமான உணர்ந்தா போதும், மருந்து அவ்வளவுதான். ஆத்துமானு உணரணும். நான் இந்த அழியக்கூடிய உடல் இல்ல, நான் அழிவே இல்லாதவன், என்னை அழிக்கவே முடியாது. இந்த வானம் பூமி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா, ஒரு சக்தி, அப்படி அதுதான் நானு அப்படின்னு நம்ம உணர்றதன் மூலம் நம்ம ரெண்டு பக்கம் பிரெயின், நம்மளுடைய எல்லா செல்லுமே சக்திசாலியா உணர்வுகளை பெற்றுக்கொள்ளும். அதன் மூலம் நம்மளுடைய நெகட்டிவ் செல் எல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம இந்த நேரத்துல மேன்மையான தர்மம் என்பது நான் யாருன்னு உணர்வதுல தான் இருக்கு. நான் செய்ய வேண்டிய மேன்மையான கர்மம் என்பது நான் யாரு அப்படின்னு உணர்வதுல தான் இருக்கு. சோ நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம உணர்ந்து அதிமேலான ஹையஸ்ட் நாய், இவ்வளோ மேல இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில சொன்னாரு, உங்களுக்காக நான் என் வீட்டை விட்டு இறங்கி வந்தேன்னு சொல்றாரு. யாருக்காக? யாருக்காக ஓவா? எனக்காக இறங்கி வந்தாருன்னு எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப உங்க போத உச்ச கட்டத்தை தொடும். எனக்காக இறைவன் மேல அவரோட வீட்டை விட்டு இறங்கி வர்றாரு. யாருக்காக? எனக்காக. என்ன அப்படி நம்ம எடுத்துக்கணும். எனக்காக தான் எங்க அப்பா இறங்கி வந்தாரு. சோ அப்ப கடவுளே சொல்றாரு, நான் மாற மாட்டேனா? கடவுளே வந்தாலும் என்ன மாத்த முடியாதா? சொல்லுங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் பாபா இதெல்லாம் தவறுன்னு சொல்றாரோ தூக்கி வீசிடணும். இதெல்லாம் முள்ளு, இது வேணாம். நீ 2500 ஆண்டுகளுக்கு உன் கஜானா நிறைஞ்சு இருக்கணும்னா, நான் தந்தைக்கு மட்டுமே சொந்தமானவன், ஒரு அப்பாவை தவிர எனக்கு யாருமே கிடையாது. நாள் முழுவதும் அந்த விழிப்புணர்வுல இருங்க. இதன் மூலமா உங்களுக்கு உள்ளுக்கும் இருள் இருக்காது, வெளியும் இருட்டு இருக்காது. ஏன்னா யாருக்குரியவர்கள், யார நினைச்சு வாழ்றீங்க? பக்தியிலேயே ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே, மற்ற யாதும் தீதே. அப்ப சிவனேன்னு இருக்கலாமா இல்லையா? இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? அவரு ஒரு புள்ளி, அவரை தூக்கி தலையில வச்சுக்க சிவர் சொல்றாரு, இதயத்துல வச்சுக்குங்க, கண்ணுக்குள்ள வச்சுக்குங்க, வேற எதையுமே பார்க்காதீங்க. பாக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே சப்பி போட்ட கரும்பு சக்கை,
எதுலயுமே ஒரு சாரும் கிடையாது, ருசியும் கிடையாது. அத போய் கலர் போட்டு காட்டுறாங்க. இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எதெல்லாம் நீங்க அழகா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் விஷம்தான். எல்லாமே விஷம்தான். எல்லாமே அழுக்குதான். இந்த உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் அழுக்குதான். அதனாலதான் நீங்க ஒரு பச்சை தண்ணி குடிச்சாலும் பாபாவுக்கு வச்சுட்டு, பாபா இதுல சக்தி போட்டு கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி சக்திய போட்டு, நான் கடவுளோட குழந்தை, மாஸ்டர் சர்வ சக்திவான்ற உணர்வோட திருஷ்டி கொடுத்து குடிங்கன்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுடைய மேன்மையான உணர்வுகளோட இருந்து ஒவ்வொரு செயலியும் செய்தோம்னா அதுவே நம்மள மேன்மையாக்கக்கூடிய மிகப்பெரிய தர்மம். பாபா சொல்லுவாரு, தர்மத்தின் சக்தி தான் உலகத்துல அதி உயர்ந்ததுன்னு. இன்னைக்கு நான் உருவாக்கி கொள்ற என்னுடைய மேன்மையான உணர்வுகள் எந்த காரணத்துக்காகவும் ஒரு துளி சோகமோ கவலையோ சந்தேகமோ குழப்பமோ பயமோ இது எதுவுமே வராம சதா ஒரே நிலையில சதா நம்மளோட மேன்மையான உணர்வுகள், சதா சந்தோஷம், எந்த கவலையும் இல்ல. நாளைய பத்திய கவலையும் இல்ல, நடந்து முடிஞ்சத பத்தியும் கவலை இல்ல. இந்த நெஜம் பிரசன்ட்ல நானே ஆத்மா உணர்வுல அப்பா நினைவுல இருக்கணும், அவ்வளவுதான். அதுவே மேன்மையான தர்மம், மேன்மையான கர்மம். சோ அப்ப நான் ஆத்மா உணர்வுல இருக்க முடியாம என்ன தடுக்குதோ அதை நான் கண்டுபிடிச்சு விளக்குறது தான் என்னுடைய மிகப்பெரிய யோகம். அப்ப நான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், யாருக்கு சொந்தமானவன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த சொந்தமானவருக்கு உரிமையுடைய நானே இந்த மாதிரி சின்ன சின்ன அழுக்குகளை உள்ளுக்கு வச்சிருக்கலாமா அப்படின்னு நம்மளையே நம்ம சோதிக்கிறது தான் உண்மையான தாரணை. அப்ப நம்ம தாரணை பண்றோம் பாருங்க, நான் யாருக்கு சொந்தமா இருக்கிறேன், யாருக்கு சொந்தமானவன், எப்பேற்பட்ட இறைவனுக்கு சொந்தமானவன் நானே. நான் இந்த மாதிரி ஒரு கவலை எனக்கு வரலாமா, கடவுள் கூட இருக்கிற எனக்கே ஒரு பயம் வரலாமா, கடவுள் கூட இருக்கிற எனக்கே ஒரு துளி சந்தேகம் வந்தா, இந்த உலக மரத்துல இந்த உலக மனித குல மரத்துக்கே விதையோட இணைஞ்சிருக்கிற எனக்கே இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், ஒரு பயம் இந்த மாதிரி வந்தா இந்த ஓல் மரமே அந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா நம்ம தான் பாருங்க இந்த விதையோட இணைஞ்சிருக்கும் பாருங்க. அப்ப விதையோட இணைஞ்சிருக்கிற நம்மளோட உணர்வுகள் முழு மரத்துக்கும் போய் சேருது பாருங்க. அப்ப நம்ம ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டிருந்தா கூட, எந்த ஒரு உடல் மேல பற்று வச்சிருந்தா, நம்ம சொந்த உடலா இருந்தாலும் சரி, யாருடைய உடலா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு உடலை நினைக்கிறோம்னா சிவத்தை புடிச்சுக்கிட்டு நான் சவத்தையும் நினைச்சேன்னா நம்மள என்னன்னு சொல்றது, சொல்லு. சிவம் சதா ஒளியா பேரானந்த கடலா இருக்கிறாரு. ஞான கடலான இறைவனை நான் ஒட்டி புடிச்சுக்கிட்டு பக்கத்திலே ஒரு சவத்தை, பக்கத்துல ஒரு பொணத்தை, பாடிய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா நம்மள என்னன்னு சொல்றது? அப்ப மேன்மையான தர்மம் என்பது நான் யாருன்னு உணர்ந்து யாருக்கு சொந்தமானவன்ற ஒரு உயர்ந்த போதையில, உயர்ந்த குஷியில, உயர்ந்த நசா, உயர்ந்த ஒரு உணர்வு, நான் கடவுளுக்கு சொந்தமானவன். நான் சாதாரணமா அந்த பூமியில யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாரும் என்னுடையவர்கள் இல்லை. ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் நான் சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை திரும்ப திரும்ப நாள் முழுவதும் நம்ம உணர்ந்து பார்த்தாலே நம்ம மேன்மையான தர்மத்துல தான் நிலைச்சிருக்கிறோம்னு அர்த்தம். சோ அப்ப எந்த அளவுக்கு பாபா என்னுடையவர், ஒரு பாபா என்னுடையவர், வேற எதுவுமே என்னுடையது இல்லை. இதெல்லாம் ராவணனோட ராஜ்யம். இந்த உலகத்துல உள்ள எதுவுமே என்னுடையது இல்லை. அதை இப்பயே பயிற்சி பண்ணிட்டோம்னா இது என்ன நடந்தாலும் நம்ம அழ மாட்டோம். நம்ம கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராது. எதுவுமே நம்மளுடைய இது இல்லையாச்சு. எல்லாத்தையும் நம்ம பாபாட்ட கொடுத்துட்டுமே. எல்லாமே பாபாவுடையது. எதெல்லாம் இப்ப இருக்கோ எல்லாத்தையும் மாத்திருங்க, எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுத்துருங்க. இந்த உடல் முதற்கொண்டு ஆத்மா நானும் முதற்கொண்டு என்கிட்ட என் பேரு தொடர்பு உறவு சம்பந்தத்துல இருக்கிற அனைத்தையும் இப்பயே பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு அதை பாத்துக்கிற ஒரு திராஸ்தியா, நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளரை பாபா நம்பி என்கிட்ட திரும்ப கொடுக்குறாரு பாத்துக்கணும். இதுதான் ஜனக மகாராஜாவோட கதை. ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி. சூப்பர். பாபா சொல்ற மாதிரி இந்த சிவராத்திரி வரப்போகுது 8ஆம் தேதி 3ஆம் மாசம். அதுக்குள்ள இந்த உலகத்துல நம்ம சிவனை புடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பேரின்பத்துல பேரானந்தத்துல எவ்வளவு துக்கம் துயரம் எவ்வளவு நெகட்டிவான அதிர்வலைகள் நம்மளை சுத்தி இருந்தாலும் நான் உயர்ந்த உணர்வுகளோட
பேரானந்தத்துல நிலைச்சு இருந்தா மட்டும்தான் அப்பாவை வெளிப்படுத்தி காட்ட முடியும். பாருங்க, சிவராத்திரி என் சிவபெருமான் வந்தாரு, என் இருள் ஓடி போச்சு. எங்க அப்பா பூமிக்கு வந்துட்டாரு, எனக்கு இப்ப கவலையே கிடையாது. எங்க அப்பா வந்துட்டாரு, என் உள்ளுக்குள்ள சோகம் கிடையாது. எங்க அப்பா வந்துட்டாரு, எனக்கு எதுலயுமே சந்தேகம் இல்ல, எதுலயுமே பயம் இல்ல. எங்க அப்பா இறைவன் வந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்றோம் அப்படின்னா உடனே வெளிச்சம் வரணும். அப்பதான் அந்த இடத்துல இருட்டு இல்ல, கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் அப்பாவை கூட வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ள ஒரு சொல்லி சோகம், ஒரு கவலை, ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு சந்தேகம் இதெல்லாம் இருக்குதுன்னா அப்ப உலகத்துல உள்ளவங்களுக்கு கடவுளே தெரியாத, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் விடுவாங்க? இதெல்லாம் எப்படி விடுவாங்க? அவங்களுக்கு பயம், ஏன்னா உடம்புன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பாபா சொன்னாரு, உலகமே வெளியில பாக்குது, நீங்க மட்டும்தான் உள்ளுக்கு பாக்குறீங்க, நம்ம மட்டும்தான் உள்ளுக்கு பாக்குறோம்னு சொன்னாரு. சோ இப்ப நம்ம மறுபடியும் உள்ளுக்கே பார்ப்போம், வெளியில எதையுமே பார்க்க வேணாம். பார்த்தும் பார்க்காம இருங்க, ஏன்னா உங்க கண்ணால பாக்குற அனைத்துமே காணாம போகுதுன்னு கொஞ்ச நாள்ல. எதுவுமே இந்த பூமியில எஞ்சி இருக்க போறது இல்ல. அதனால இப்பயே சொல்லுவாங்க இல்லையா, எல்லா சாப்பாடும் தட்டு நிறைய இருந்து மேஜை நிறைய இருக்கும்போது நீங்க சாப்பிடாம இருந்தா தான் அதுக்கு பேரு விரதம். அதுக்கு பேரு அப்பதான் விரதம். எதுவுமே இல்ல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா நீங்க சொல்றீங்க நான் விரதம் இருக்கிறேன், பாபா ஏத்துக்க மாட்டாரு. அந்த விரதம் அவருக்கு தேவையில்லை, எதுவுமே இல்லாத போது. சோ பாபாவுக்கு பெரிய அக்கறை இருக்கு. ரவுப்பகலா அந்த குழந்தைங்களை அன்னைக்கு சொல்றாரு பாருங்க, ஒரு பௌதீக குடும்பத்துல உள்ள ஒரு தந்தை கூட தன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவாராம். தாய் மிச்சம் மீதி இருக்கிறது தான் சாப்பிடுவாங்களாம். சோ நம்ம பிரம்ம பாபாவும் சிவ பாபாவும் தாயும் தந்தையுமா பூமிக்கு வந்துட்ட பிற்பாடு நம்மளுக்கு எதுக்காவது கவலை, பயம், சந்தேகம், ஒரு 5 நிமிஷம் ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை போட்டு நீங்க உங்களை குழப்பி கொண்டீங்கன்னா அங்க பாபா இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு எதிர்காலத்தை நினைச்சோ இல்ல ஒரு நோயை நினைச்சோ அதனால உங்களுக்கு ஒரு துளி பயம் வருதுன்னா அங்க பாபா இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? சோ இந்த நேரம் நம்ம எல்லாம் தீவிர முயற்சி செய்யணும். எதுக்காக? மேன்மையான தர்மத்துல நினைச்சிருக்கிறதுனால. உயர்ந்த தர்மம் என்னது? இந்த உலகமே சுகமயமா சிவமயமா மாறுறதுக்கு சதா நம்ம சுகம் சாந்தியோட நிலைச்சிருக்கிறது தான் மேன்மையான தர்மம். இந்த உலகத்துல அப்பா வந்துட்டாரு, எங்க அப்பா வந்துட்டாரு, எனக்கு இருட்டே இல்ல. சொல்றோம் சிவராத்திரி சிவராத்திரின்னு. சிவபெருமானுக்கா ராத்திரி? சிவபெருமானா தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு, உலகமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? உலகமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. சோ நம்மளும் தடுமாறிக்கிட்டு தான் இருந்தோம். எதையாவது நினைச்சு கவலைப்பட்டே ஒரு பொழுத ஓட்டுறதும், எதையாவது நினைச்சு பயந்துகிட்டே ஒரு பொழுத ஓட்டுறதும், எதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே ஒரு பொழுத தூக்கம் இல்லாம கெடுக்கிறதும் நம்மளும் அப்படித்தான் இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா அப்பா வந்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா, நீ ஒரு ஆத்துமா, நீ ஒரு ஆத்துமா, நீ ஒரு ஆத்துமா, நீ ஒரு ஆத்துமா, எல்லாத்தையும் ஆத்துமான்னு பாரு. இதுதான் முதல் ஸ்ரீமத். இன்னைக்கு கூட சொன்னாரு, குழந்தைகளே தந்தை சொல்றேன், உங்களை ஒரு ஆத்மான்னு கருதி என் நினைவுல நினைச்சிருங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு நான் உயர்ந்த தர்மத்துக்குரிய உயர்ந்த தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய உயர்ந்த தந்தையின் குழந்தை என்ற விழிப்புணர்வுல இருக்கணும். அந்த விழிப்புணர்வு தான் நம்ம உள்ளுக்கும் இருட்டு இல்லாமாக்கும், வெளியிலயும் இருட்டு இல்லாமாக்கும். சோ அப்பா வந்துட்டாரு பாருங்க, நம்மளுக்கு என்ன பயம்? முழு உலகமும் இந்த பாட்டை பாடுது, இறைவன் மீது நம்பிக்கை வைக்க பச்சையானுக்கு படுத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே இறைவன் நம்பிக்கையில அமைதியா ஒரு மணி நேரம் என்ன ஒரு நிமிஷத்தை கூட கடக்கிறது கிடையாது. இறைவன் மீது நம்பிக்கை வைன்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே சந்தோஷத்தோட கடந்து போகிறதே இல்லை. அவ்வளோ குழப்பம், இன்றைய பொழுதும் குழப்பம், நாளைய பொழுதும் குழப்பம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்மத்தை அப்படியே அகர்மமா, அதாவது வீணான கர்மமா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க செய்யற ஆத்ம உணர்வுல இருந்து என் நினைவுல செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு கர்மமே சுகர்மமா ஆயிரும், எல்லாமே சுகர்மமா ஆயிரும். அப்ப நம்ம சுகமா சந்தோஷத்தோட செய்வோம். எதை செய்யறது இருந்தாலும் சந்தோஷமா செய்வோம். ஏன்? அப்பா இருக்கிறாரு. யாரு அவரு? சர்வ வல்லமை படைச்ச சர்வேஸ்வரன்.
அந்த சராசரத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர், இந்த உலகத்திலேயே மேன்மையான தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னே வந்தவர், அந்த தர்மத்துக்கு உறுதுணையா இருப்போம்னு சொல்லி இத்தனை கோடி பேத்துல நம்மள தேடி தேடி கண்டு எடுத்திருக்கிறாரு. கோடியில ஒரு ஆத்மா பிராமண ஆத்மான்னு சொல்றாரு. சோ அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இருந்தா, நாள் முழுதும் அந்த விழிப்புணர்வு இருந்தா, இந்த இரவு கலியுகம்ன்ற இரவு பிரம்மாவின் ராத்திரி முழுசா முடிவுக்கு வந்துரும். பிரம்மாவோட இரவு என்பது பிராமணர்களோட இரவு. இப்ப நம்ம இதுக்கு மேல இருட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருட்டுல இருக்கிறவங்க தான் தடுமாறணும். நம்ம எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம், பேரானந்த ஒளிக்குள்ள வந்துட்டோம், பேரொலிக்குள்ள வந்துட்டோம். ஞானோதயத்தை பாபா வந்து கொடுத்துட்டாரு. சோ நம்ம எதை பத்தியும் கவலையே பட வேணாம். இன்னைக்கு உயிரை விட்டாலும் சந்தோஷமா உடலை விடுவோம், நாளைக்கு உடலை விட்டாலும் சந்தோஷமா விடுவோம். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். சோ அதனால நம்ம சந்தோஷமா இருப்போம், திருப்தியா இருப்போம், நிம்மதியா இருப்போம். யாரையும் பார்க்க வேணாம். எப்படி அந்த தேலோட வேலை கொட்டுறதோ அதே போல கலியுகத்துல உள்ளவங்களோட வேலை முள்காடு முள்ளத்தான் கொடுக்கும். எல்லாத்துக்குள்ளயும் இன்னும் 5 விகாரம் இருக்கிறதுனால அவங்களும் முள்ளு போல ஏதாவது ஒரு விஷயத்துல குத்துவாங்க தான். ஆனா பாபா சொல்றாரு, நான் உன்னை அழகிய மலரா மாத்திருக்கேன், உன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல தர விளக்கப்பட போகுது. அதுக்குள்ள உன் அலங்காரத்தை கலைக்காம எல்லா சக்திகளையும் எல்லா குணங்களையும் ஒவ்வொன்னையும் பயிற்சி செய்து நடைமுறைப்படுத்து. அதுவே உன்னுடைய மிக உயர்ந்த கர்மம்னு சொல்றாரு. சோ நம்ம எல்லாரும் அதுபடி செய்வோம். இந்த சிவராத்திரியில உலகத்துக்கே சொல்லுவோம், கடவுள் பூமிக்கு வந்துட்டாரு, எனக்குள்ள இருளே இல்ல, என்ன வெளியும் இருள் இல்ல. யாரு நம்மள இதை செஞ்சிருவாங்க, அந்த நினைப்பே நம்மளுக்கு வேணாம். இவங்க அதை செய்வாங்க, அதை இவங்க செஞ்சிருவாங்க, நாளைக்கு என்னை யாரு பாப்பா, எனக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரி எண்ணம்லாம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா கூட நம்ம கேட்டுக்கணும், அப்ப எனக்கு கடவுள் மேல என்ன நம்பிக்கை இருக்கு, நான் எதுக்கு பக்தியிலேயே நம்ம சொல்லுவோம், கையெடுத்து கும்பிட்டுட்டு ஏன் கடவுளை கண்டவங்க காலில் விழுவுறீங்க? அப்ப கையெடுத்து நீங்க கும்பிட்டது பொய்யா? யாரை நோக்கி கையெடுத்து கும்பிட்டாங்க? இறைவனை நோக்கி, தேவாதி தேவர்களை நோக்கி. தேவாதி தேவர்களோட புகழே என்னது? உயர்ந்த தர்மம், இரட்டை அகிம்சாவாதிகள், அகிம்சா புருஷோத்தமர்கள், உத்தம புருஷர்கள். அப்படிப்பட்ட உத்தம புருஷனை நம்ம என்னைக்கு போய் ஆக போறோம்? இப்பயே ஆயிடுவோம். இப்பயே உயர்ந்த உணர்வுகளோட எந்த ஒரு இருளும் உள்ளுக்கு இல்லாம நம்மள சுத்தமா வச்சுக்குவோம். நம்மள வரக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில கூட எந்த ஆத்மாவையும் அழுக்கா பார்க்க வேணாம். எல்லாமே என் சகோதர ஆத்மா. அவங்க போட்டிருக்கிற வேஷம் எப்படி ரஜினி ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு ஸ்டைல்ல தலைமுடியெல்லாம் வச்சிருப்பாரு. ஆனா அந்த வேஷம், அந்த காட்சி முடிச்ச உடனே அவரு அதே பழைய மொட்டை தலையோட தான் போவாரு. அது மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் வேஷம் போட்டிருக்காங்க. அந்த வேஷத்தை கண்டு மதி மயங்க கூடாது. உள்ளுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, ஏன் சகோதர ஆத்மா, என் வீட்டுல சேர்ந்து இருந்த ஆத்மா, எங்க அப்பாவோட செல்ல குழந்தை. ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவுக்கு கண்ணின் மணிகள். சோ அப்படிப்பட்ட ஆத்மாவை மட்டும் நம்ம பார்ப்போம். அவங்க போட்டிருக்கிற வேஷத்தை பார்க்க வேணாம், அவங்க நடிக்கிற பாகத்தை பார்க்க வேணாம், அவங்களுக்கு நம்மளுக்கும் என்ன உறவுன்னு பார்க்க வேணாம். கடவுள் சொல்லி கொடுத்த ஒரே உறவு, நான் ஒரு ஆத்மா, அவங்க ஒரு ஆத்மா, அவங்க என்னுடைய சகோதர ஆத்மா. அதனால வெளியில இருக்கிற வேஷத்துல மதிமயங்காம உள்ளுக்கு இருக்கிற ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சியை செய்வோம். இன்னையில இருந்து இன்னும் ஒரு எத்தனை நாள்? இன்னைக்கு தேதி 8. சோ இன்னும் இதுல ஒரு 20 நாள், அதுல ஒரு 8 நாள், 28 நாள் இருக்கு நம்மளுக்கு சிவராத்திரி வர்றதுக்கு. தீவிரமா நம்ம எல்லாம் முயற்சி செய்து, ஒரு துளி கவலை, சோகம், குழப்பம், பயம், சந்தேகம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், வெறுப்பு, விரக்தி எதுவுமே இல்லை. நடந்து முடிந்த அனைத்துக்கும் ஒரு புள்ளி, அது நாடகம் நன்மைக்கு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுவும் ஏன் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனி என்ன நடந்தாலும் அது எல்லாத்த விட நன்மைக்கு தான் அப்படின்னு திருப்தியா இருந்து மற்றவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும். ஓகேங்களா? சோ இந்த மேன்மையான தர்மம் என்பது ஆத்மன்னா திருப்தியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சாந்தியா இருக்கணும். இனி 5000 வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம சாந்தியை யாராலையும் குலைக்க முடியாத அளவுக்கு என்ன நடந்தாலும் நான் சாந்தியை இழக்க மாட்டேன். அதனாலதான் நம்ம பிரம்மகுமாரிஸ்ல ஓம் சாந்தி.
அப்படியேப்பட்ட மந்திரம் சாந்தி, ஆத்மாவை சாந்தி ஆக்குது. இனி இறந்தா சாந்தியை தேடி யாரும் நம்மளுக்கு ஆத்ம சாந்தி கிரியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உயிரோட நம்மளே மோட்ச விளக்கு போட்டுக்குவோம். நான் ஆத்மா, இது ஒரு படம் அங்க இருக்குது, மின்னுக்கு ஒரு ஒளி பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, நானே உயிரோட நான் மோட்ச விளக்கு போட்டுக்குவோம். இந்த விளக்க சதா அணையாம பார்த்துக்குவோம். நான் இந்த உடல் இல்ல, இறந்தவங்க வீட்டுல படம் வச்சு மின்னுக்கு விளக்கு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம உயிரோட இது ஒரு படம், உள்ளுக்கு இருக்கிற ஒளி, அந்த விளக்கு மட்டும் அணையாம பார்த்துக்குவோம். நான் ஆத்மா, சதா விழிச்சிருப்போம், நான் ஆத்மா. சோ சதா அந்த மேன்மையான உணர்வுல நிலைச்சிருக்கிறதே மேன்மையான தர்மம், மேன்மையான கர்மம். இதன் மூலம் 2500 ஆண்டுகளுக்கு மட்டும் இல்ல, இந்த கல்பம் முழுவதுமே நம்ம அவ்வளோ பரம சாந்தி அடைந்த ஆத்மாவா பரம சுகத்துல நினைச்சிருக்கலாம். ஓகே, ஓம் சாந்தி. இதுவரை பொறுமையா இருந்து செவிமடுத்தவங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, எனக்கு இந்த வாய்ப்பளித்த சகோதரி கமலாவுக்கும் அந்த அந்த குழுவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சகோதரிக்கு ரொம்ப நன்றி. சகோதரியை பேசுறது சில கருத்துங்களை பார்ப்போம். மேன்மையான தர்மமும் கர்மத்தை பத்தி பேசினாங்க. இந்த சங்கம யுகத்துலதான் நம்மளுக்கு மேன்மையான தர்மம் செய்யறோம். இந்த சங்கம யுகத்துல அப்புறம் யாரை பார்த்தாலும் சொல்றாங்க அவங்க மேன்மையான தர்மம்னா ஆத்மா உணர்வுல பார்க்கணும் எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க நம்மளுக்கு 2500 ஆண்டு மேன்மையான தர்மத்துல இருக்கும். இந்த சங்கமயுகத்துல நம்ம மாறி வாழும்போது 2500 மேன்மையான தர்மத்துல வாழும் சொன்னாரு. தந்தையை தவிர வேற யாரையும் நினைவு செய்யக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுற சொல்றாங்க. பற்றுல இருந்து சரி, வெளி உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தை ஒருத்தர் தான் சொல்லி நினைவு செய்து அதை பயிற்சி செய்ய சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க பாபா நம்மளுக்கு இறைவனே கீழ்ப்படியாக சேவகனா சேவை செஞ்சுட்டு இருக்காரு சொன்னாங்க. நம்மளுக்கு தலையே போனாலும் தர்மத்தை மட்டும் கைவிடக்கூடாது, சிரிமத்தை பின்பற்றணும்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க மேன்மையான அந்த தர்ம உணர்வுல இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா கடவுளே இப்ப வந்துட்டாரு, நம்ம கிட்ட என்னென்ன தவறெல்லாம் இருக்கு இப்ப தூக்கி போட்டுட்டு ஒரு மேன்மையான செயலை செய்யணும்னு சொன்னாங்க. தர்மம் சத்தியதான் இந்த உலகத்திலே உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க கடைசியில அவங்க நம்மளுக்கு கடவுளே தவிர வேற யாருமே இல்ல, அந்த ஒரு உறுதியான முடிவு இருக்கணும்னு சொன்னாங்க. ஆத்மா உணர்வுல இருந்தாமா தான் நம்ம கர்மத்தெல்லாம் முடிச்சோமா நம்ம சுகமாக வாழ்க்கை வாழும். அப்புறம் இந்த கலியுகத்துல 5 விகாரங்கள் எல்லாம் முள்ள போலதான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க பாகத்த அவங்க நடிக்கிறாங்க. நம்ம செய்யறதெல்லாம் மேன்மையான செயலும் மேன்மையான கர்மத்தை பத்தி சொன்னாங்க. சகோதரிக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி அன்போடு பொறுமையோடு கேட்டு வரவங்களுக்கு உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பின்னால இருந்து நடத்துவவர்களுக்கும் அவங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் கமலாதேவிக்கும் நன்றி. இறுதியில் ஒரு பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஓம் சாந்தி.